அரை மணித்தியாலம் நித்திர கொள்ள போனதை பேபி அரிஷா அம்மா தடுத்து நிறுத்தினோம். வெளியே இவ்வளோ நல்ல மண்டு இப்போ தான் தெரியுது. நித்திர கொண்டிருந்தா அரை மணித்தியாலம் மட்டும் படுத்திருக்க மாட்டேன். மேபி அது ஒரு மணித்தியாலமாகவும் ஆயிருக்கலாம். அவாட நொய்யால் படுக்காம போனது உண்மையிலேயே நல்லதாக இருக்குது. நிறைய வேலை செஞ்சேன்னா என்ன வேலை செஞ்சேனான்னு இப்போ சொல்கிறேன். கணக்க வேலை செஞ்சுட்டேன். அந்த அரை மணித்தியாலத்துக்குள்ள நிறைய வேலை செஞ்சுட்டேன். காஃபி பிரேக் தைக்கிறது இன்னும் தொடங்கல, பெண்டிங் இருக்குது. இது வந்து பேபி அரிஷாக்கு நேற்று வந்து ஒரு கஸ்டமர் கிஃப்ட் தந்தவங்க. சாப்பாடு வந்து ஃப்ளாஸ்க் வந்து சாப்பாடு வச்சுருக்க ஃப்ளாஸ்க்கு தான் இருக்குது. ஹீட்டாக வச்சுருக்கும். அவளுக்கு ஸ்கூலுக்கு பேக் லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருக்குது. ஃப்ளாஸ்க் சூடாக வச்சுருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது மூடி ரைஸ் போடலாம், ஃப்ரைட் ரைஸ் போட்டு கொடுக்கலாம், பாஸ்தா செஞ்சு கொடுக்கலாம். இதுக்குள்ள ஏன் தோசையோ என்னென்னாலும் சூடாக்கிட்டு இதுக்குள்ள மடிச்சு போட அப்படியே வச்சு விட்டா சூடாக இருக்கும். வேறு சாப்பாடு கிள்ளி சாப்பிட்ற சாப்பாடுன்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் ஸ்பூன் வச்சுருக்குறாங்க. இப்படி இங்கே அளவலை இப்படி எடுத்துட்டு திருப்பி இப்படி எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு பிறகு இதை இப்படி மடித்து இதை இப்படி மடிச்சுட்டு இந்த ஸ்பூன் இந்த மூடியிலேயே ஸ்பூன் வைக்கிறது இருக்குது. ஏற்கனவே பேசினவள் தண்ணியை உடைக்க போகிறேன் நான் இல்லை தப்பிட்டேன்னா இருந்தால் இப்போ பேச்சு வேண்டியிருக்கு. ஓகே, இப்படி வச்சுட்டு மூடி விட்டுட்டு ஈஸியாக கொண்டு போகலாம். தேங்க்யூ. எதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா